எலிக்சன் சாப்பிட்டுருக்கியா? அது சாப்பிட்டேன். நான் எனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்ததுனால சாப்பிட்டேன். சரி. அது ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் பண்ணி ஒரு 2 வருஷம் 4 வருஷமே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். இப்ப திரும்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தனால அப்ப நான் மருந்து சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் பேக்கெட் எடுக்கும்போது எப்பயும் போல இருக்க மாதிரியே தான் இருந்துச்சு. வலிக்கிறது அந்த மாதிரியே தான் இருந்துச்சு. செகண்ட் பேக்கெட் எடுக்கும்போது வலி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ப்ளீட் ஆகுறது கொஞ்சம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. செகண்ட் பேக்கெட் ஸ்டார்ட் பண்ண உடனேவா? செகண்ட் பேக்கெட் ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட்டு ஒரு 2 நாள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பெயின் ஜாஸ்தியாச்சு. பெயின் ஜாஸ்தியாச்சு. இருந்துச்சு, ரொம்ப இருந்துச்சு. சரி. அப்புறம் சாப்பிட்டுட்டே இருந்தேன். சாப்பிட அப்புறம் அப்படியே ப்ளீடிங் கொஞ்சம் கொஞ்சமா நின்னு அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு ப்ளீடிங். அப்புறம் வலி மட்டும் இருந்துச்சு. அப்புறம் இன்னும் சாப்பிட அப்படியே வலியும் அப்படியே குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அந்த பெயின்லாம் எதுவும் வரல? அதுக்கப்புறம் பெயின் இல்ல. லைட்டா எப்பயாச்சும் ஒரு வாட்டி லைட்டா பெயின் இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. வேற ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சதா இது எடுத்ததுக்கு அப்புறம்? வேற சேஞ்சஸ்னா காலேஜ் போனப்போ கொஞ்சம் பிரைட்டா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அப்புறம் உடம்பு கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீ ஃபீல் பண்ணியா அந்த பிரைட்டா இருக்குதுங்கிறது? நீ கண்ணாடியில ஃபேஸ் பார்க்கும்போது உனக்கு ஏதாவது டிஃபரண்ட் தெரிஞ்சதா? எனக்கும் கொஞ்சம் பிரைட் ஆன மாதிரி இருந்துச்சு. உடம்பு வேணா நல்லாவே குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா. இப்போ எத்தனை பாக்ஸ் எடுத்திருக்க? ஒரு பாக்ஸ் ஃபுல்லா முடிஞ்சிச்சு. ரெண்டாவது பாக்ஸ்ல ஒரு பாக்கெட் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது பாக்கெட் எடுத்துக்கிட்டேன். சரி சரி. ஒரு 3 மாசம் கண்டினியூவா சாப்பிடு. 3 மாசத்துக்கு அப்புறம் இன்னும் நல்லா பெட்டரான ஒரு ரிசல்ட் இருக்கும். சரி.